யூசுப் நபியின் மீது அதிகமாக அவர்களுடைய தந்தை பிரியம் வைத்திருந்தாங்க, பாசம் வச்சிருந்தாங்க. அதனால மீதி இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கெல்லாம் யூசுப் நபியின் மீது ஒரு பொறாமை ஏற்பட்டது. நம் மீது இருக்கக்கூடிய பாசம், நம் மீது இருக்கக்கூடிய அன்பு, இவைகளை விட அந்த கடைசி பிள்ளையின் மீது தந்தை இவ்வளவு அன்பும் பாசமும் வைக்கிறார் என்கக்கூடிய ஒரு கோபமும் ஒரு பொறாமையும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அந்த யூசுப் நபியை கொலை செய்ய வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டினார்கள். நம்ம வரலாறுல பார்க்கிறோம், கொலை செஞ்சிடணும் என்பதாக திட்டம் தீட்டுறாங்க. அதற்காக வேண்டி தன்னுடைய தந்தை இடத்துல பொய் சொல்றாங்க. பொய் சொல்லி யூசுப் நபியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சு ஒரு கிணத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இது வரலாறு. இப்போ தந்தை இடத்துல மீண்டும் என்ன செஞ்சாங்க, நாங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போனோம், தம்பியை ஒரு ஓனாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க மேல அணிந்திருந்த அந்த ஒரு சட்டையை கொண்டு ஆதாரமாக காட்டினாங்க. அதுல ரத்த கரையை பூசி அதை கொண்டு ஆதாரமா காட்டினாங்க. இது வரலாறு. கனிமிக்க சகோதரர்களே, இதுல யூசுப் நபியினுடைய சகோதரர்களிடத்துல இருந்த அந்த குணங்கள் அதெல்லாம் பதிவு செய்யப்படும் பொழுது, ஒன்னு சூழ்ச்சித்தனமான ஒரு திட்டத்தை அவங்க திட்டினாங்க. இரண்டாவது, தன் கூட பிறந்த சகோதரனுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் துரோகம் செஞ்சாங்க. மூன்றாவது, ஏமாத்தினாங்க, தன்னுடைய தந்தையை அவர்கள் ஏமாற்றினார்கள். நான்காவது, பொய் சொன்னாங்க. இந்த நான்குமே யூசுப் நபியினுடைய சகோதரர்கிட்ட இருந்துச்சு. அவங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, அவங்க 10 பேர். யூசுப் நபி ஒரே ஒரு ஆள், சின்ன பையன். அவங்க எல்லாம் விவரம் தெரிந்தவர்கள் அந்த சகோதரர்கள். அவங்கள்ட்ட சூழ்ச்சி இருந்துச்சு, துரோகம் இருந்துச்சு, பொய் இருந்துச்சு, ஏமாற்றுதல் இருந்துச்சு. ஆனா யூசுப் நபி இடத்துல எதுவுமே இல்லை, அவங்கள்ட்ட உண்மை மட்டும்தான் இருந்துச்சு. வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கிணற்றில் இருந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அப்படியே இறந்து போயிட்டாங்களா? இல்ல, அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான், அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதுகாக்கப்பட்டு அவர்கள் பலவிதமான சிரமங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தான். இறுதியாக அல்லாஹ்வுடைய உதவி யூசுப் நபி எவ்வளவு பெரிய மேன்மைப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக அவர்கள் பதவியேற்றார்கள் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அவங்க பதவி மட்டும் ஏற்றுக்கொண்டு இருக்கல, பல வருடங்களுக்கு பிறகு யூசுப் நபி மிஸ்ர் நாட்டினுடைய அமைச்சராக பதவி ஏற்றார்கள். கடுமையான பஞ்ச காலங்கள் ஏற்பட்டது. அப்ப அந்த பஞ்ச காலங்கள் ஏற்படும் பொழுது மக்கள் எல்லாம் அரசிட்ட உதவி கேட்பாங்க. அப்ப இவங்க தான் அந்த பஞ்ச காலத்துல பஞ்சத்துல அடிப்பட்ட அந்த மக்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கக்கூடிய பொறுப்பு யூசுப் நபிகிட்ட தான் இருந்துச்சு. அப்போ யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் எல்லாருமே இவங்கள்ட்ட தான் கேட்டாங்க, உதவி கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? யாரை கொண்டுட்டு போய்